ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நானும் பாப்பாவும் ஈவினிங்லேருந்து நைட் வரை என்ன செய்கிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாப்பா வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா சாயங்காலம் இந்த வண்டியை ஓட்டிட்டு. நானும் அவ கூட பின்னாடியே போயிட்டு இருந்தேன் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக. நானும் அவ கூட கொஞ்ச நேரம் சேர்ந்து ஒளிஞ்சு பிடிச்செல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை. அப்புறம் நைட்டு டின்னர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் செஞ்ச பன்னீர் இருந்துச்சு. சரி பன்னீர் ரோலே செஞ்சிடலாம் இன்னைக்கு அப்படின்ட்டு சப்பாத்தி மாவு எடுத்து சப்பாத்திக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிட்டேன். எதுவுமே சேர்க்க மாட்டேன். வெறும் உப்பு தண்ணி மட்டும்தான் சேர்த்து தான் மாவு பிசைஞ்சு எடுப்பேன். 36 வயது நிலை படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து ஜோதிகா சொல்லுவாள்ல, எங்கள் அக்கா வந்து என்கிட்ட கேட்பா, எப்படி நீ சுடுற பூரி மட்டும் புசு புசுன்னு வருது அப்படின்னு. அதுக்கு வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் சுட்டா பூரி புஸ்ஸுன்னு தான் வரும் அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்லுவா. அதே மாதிரி தான் சப்பாத்தி வந்து எப்படி எனக்கு வந்து உப்பி வருதுன்னே தெரியாது. ஆனா நான் சப்பாத்தி போட்டேன்னா உப்பி தான் வரும். அத நீங்களே பாருங்க, சப்பாத்தி போடும்போது பாருங்க. இப்ப வந்து வெங்காயம், தக்காளி கட் பண்ணிட்டு, இது வீட்லயே செஞ்ச பன்னீரு நல்லா டைட்டா மூடி வைக்க மறந்தனால கொஞ்சம் அங்கங்க காஞ்சு போயிருச்சு. அதனால எல்லோவா ஆயிருச்சு. மத்தபடி பன்னீர் வந்து நல்லா சாஃப்ட்டா வந்துருந்துச்சு பாருங்க, வீட்ல செஞ்சது. இதோட ரெசிபி வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் அப்லோட் பண்றேன். அப்புறம் கேப்சிகம் கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதையும் போட்டுட்டு அது வாடி தான் இருந்துச்சு, அதனால கொஞ்சமா போட்டுக்கிட்டேன். எல்லாமே வந்து ரொம்ப வதக்கி எடுக்கக்கூடாது, லைட்டா தான் வதக்கணும். வெங்காயம் பாருங்க லைட்டா கண்ணாடி பதம் கூட தேவையில்ல, லைட்டா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு எல்லாமே கிரன்ச்சியாக தான் இருக்கணும், அப்பதான் ரோலுக்கு வந்து நல்லா இருக்கும். இது ரெண்டையும் வதக்கிட்டு கேப்சிகம் போட்டு அதையும் லைட்டாக கிரன்ச்சி ஆகிற வரைக்கும் மட்டும் வதக்கிட்டு வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான், தனி மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். வேறு எந்த மசாலாவுமே நான் ஆட் பண்ணலை. சிம்பிளாகவே பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் இதுவே டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. சப்பாத்தி தேய்க்கிறதால என்னால் வீடியோ எடுக்க முடியலை. பாப்பாவுக்கு பசிக்க ஆரம்பித்தோடனே நான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பாருங்கள், நான் சொன்னமே சப்பாத்தி உப்பி வருதா? இதை எப்படி பண்ணுறது இன்னொருக்க காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 சைடும் லைட்டாக அந்த கலர் வந்தோடனையும் அப்படியே டைரெக்டாக தூக்கி நம்ம ஸ்டவ்வில் வச்சிடணும். வச்சிங்கனாலே இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வந்துடும். இதில் எதுவுமே சீக்ரெட்டு அது மாதிரி எதுவுமே கிடையாது, டிப்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்த மாதிரி தான், உப்பும் வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றி போட்டேன். அப்புறம் எனக்கு வந்து பிளெயினாக பன்னீர் ரோல் வந்து வெறும் அந்த ஸ்டஃப் மட்டும் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பிளெயினாக சாப்பிட்றத விட அவங்க ஒரு மைனஸ் பைத்தியம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் அவங்களுக்கு மைனஸ் செஞ்சேன், வீட்டிலேயே தான் செஞ்சேன். இது பாருங்கள் செம்மையாக வந்துருந்துச்சு. மைனஸ் வீட்டிலே அவங்க வரதுக்குள்ளே ரெடி பண்ணிவிட்டேன், அதுக்குள்ளே அவங்களும் வந்துட்டாங்க. இந்த மைனஸ் ரெசிபி வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறமா அவங்களுக்கு ஒரு சப்பாத்திலேயே முட்டை போட்டு அதுக்கு மேலே மைனஸ் வச்சு நான் செஞ்ச அந்த ஸ்டஃபிங்ஸை வச்சு ரோல் பண்ண முடியலை, ஏன்னா ஓவராக இது ஓவர்லோடட் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு ரோல் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. டேஸ்ட் பார்த்துட்டு செம்மையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் வச்சுட்டு நான் கேம் விளாண்டுட்டே நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். சரி நானும் சட்டு போட்டு நீ இடத்த காலி பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டாட்டா.